போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் காசாவில் நிவாரணப் பொருட்கள் செல்வதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் அமைப்பின் உதவி செய்யும் குழுக்கள் அரசு மற்றும் தனியார் துறைகள் சார்பில் அத்தியாவசிய பொருட்கள் காசாவுக்குள் லொரிகள் மூலம் எடுத்து செல்லப்படுகின்றன. நிவாரணம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களுடன் செல்லும் லொரிகளில் சின்ன சின்ன திருட்டு சம்பவங்கள் அதிக அளவிலும் கொள்ளை சம்பவங்கள் பெரிதாக எதுவும் நடக்கவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆங்காங்கே சிறிய திருட்டுகள் மட்டுமே பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேல் காசா இடையே போர் நிறுத்தத்தின் 3ஆம் நாளில் கிட்டத்தட்ட 900 லாரிகளில் உதவிப் பொருட்கள் காசாவிற்குள் சென்றதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தில் கூறப்பட்ட 600 லோரிகளை விட கணிசமான அளவு இது அதிகமாகும். மத்திய கிழக்கு அமைதி செயல்முறைக்கான துணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடியவர் கடந்த செவ்வாய்க்கிழமை காசாவில் இருந்து ஜெருசலேமுக்கு திரும்பினார். அப்போது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பலஸ்தீனியர்கள் தெருக்களில் நம்பிக்கையுடன் எதிர்நோக்குவது, சிலர் வீடு திரும்புவது, சிலர் சாலைகளை சுத்தம் செய்ய ஆரம்பிப்பதை பார்க்கும்போது கடந்த 35 ஆண்டுகால வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியான நாட்களில் ஒன்றாக இருக்கிறது என அவர் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து பேசிய அவர், ஐக்கிய நாடுகள் உலக உணவு திட்டத்தால் நடத்தப்படும் பொது சமையலறை, பிற இடங்களில் குடும்பங்களுடன் அவர் நடத்திய பேச்சுவார்த்தையில் அவர்கள் அனைவரும் மனிதாபிமான உதவியை தேவை என்று தன்னிடம் கூறியதாக அவர் மேலும் தெரிவித்திருந்தார். மேலும் வீட்டிற்கு செல்லவும் வேலை செய்யவும் பணம் சம்பாதிக்கவும் அவர்கள் விரும்புவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். மனிதாபிமான உதவியை சார்ந்து இருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. பலஸ்தீனியர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கல்வியை மீண்டும் தொடங்குவது குறித்தும், ஒரு வருடத்திற்குள் மேலதிகமாக ஒரே மாதிரியான ஆடைகளை அணிந்திருக்கும் பெண்களுக்கு தங்குமிடம், போர்வைகள் மற்றும் புதிய ஆடைகள் தேவைப்படுவது குறித்தும் அவர் பேசியிருந்தார். வரும் நாட்களில் அவர்கள் தங்குவதற்கான தற்காலிக கூடாரங்கள் அனுப்பப்படும் என்றும் அவர் எதிர்பார்ப்பதாக கூறியிருந்தார்.